அவங்க போனா என்னம்மா, அண்ணியோட ஆசீர்வாதமும் என்னோட ஆசீர்வாதமும் உனக்கு எப்பவும் இருக்கும். என் தம்பி ராஜேந்திரன் அவன் பையன் கார்த்தி சப்போர்ட் இருக்கிறதுனால இந்த வீட்ல நீ தலையெடுத்து ஆடலான்னு பாக்குறியா? ஒரு மனுஷங்களை பார்த்தாலே அவங்க ஃப்ராடா என்னன்னு ஒருத்திக்கு கண்டுபிடிக்க தெரியாதா? இதுவே வேற ஒரு பொம்பளையா இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பா? இந்த ஃப்ராடுத்தனத்தை எப்பயோ கண்டுபிடிச்சு இந்த கல்யாணத்தையே நிறுத்திருப்பா. ஆனா நீ உனக்கு பிடிச்சிருக்குன்னு உன்ன மாதிரி இல்லாத குடும்பத்து பொண்ண அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டல. இந்த கல்யாணத்துக்கு நானும் அம்மாவும் தான் காரணம். இப்ப நான் என்னதாங்க செய்யணும்? கல்யாணத்துக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னீங்க. இப்ப திடீர்னு அந்த பொண்ணை வேண்டான்னு சொன்னா நான் என்னங்க செய்ய முடியும்? அந்த பொண்ணை போன்னு விரட்டவா முடியும்? ஏய், வாயை மூடு முட்டா. ஒரு விஷயத்த சொன்னா உடனே சரின்னு கேட்டு செய்ய துப்பு இருக்கா உனக்கு? பெருசா வாய்க்கிடிய பேசுற. இங்க என்னமா வேலை உனக்கு? இல்லடா, அப்பா காஃபி கேட்டாரு, அதான். டேய் அன்பு, அவர் பேசுறத நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். இதெல்லாம் உனக்கு தேவையாமா? சொல்லுங்க, பேசாம என் கூட வாங்கம்மா. வந்துட்டான். உடனே அம்மாவோட பேச்சு கேட்டு ஓடி வந்துட்டான். ஏண்டா, உனக்கு எதிரா ஒரு பெரிய ஃப்ராடு தனமே நடந்திருக்கு. அந்த குடும்பம் என்ன மட்டும் இல்ல, உன்னையும் தான் போய் சொல்லி ஏமாத்திருக்காங்க. உனக்கு கோவமே வரலையா? அப்பா, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அத பத்தி எனக்கு கவலை. அந்த பொண்ணை எங்க அம்மாக்கு பிடிச்சிருக்கு. அவங்க தாலியை கட்ட சொன்னாங்க. அவ்வளவு, எனக்கு அது போதும். அவ கழுத்துல நான் தாலியை கட்டிட்டேன். இனிமே எனக்கு அவ தான் வைஃப். இதுல வேற யாரும் எதுவும் பேசுறதுக்கு இல்ல. ஆமா, பெரிய வைஃப். நாளைக்கு ஏதாவது பார்ட்டி ஃபேமிலி மீட்டிங் இருந்தா அந்த பொண்ணை என்னன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்ப? தெரு தெருவா இடியாப்பம் வித்த பொண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பியா? உனக்கு அசிங்கமா இருக்காது? இருக்காதுப்பா. அம்மாவை நீங்க மத்தவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க கூச்சப்பட்டு விலைக்கு வச்சிருந்தீங்கல்ல, அந்த மாதிரி நடத்தவும் மாட்டேன், நடந்துக்கவும் மாட்டேன்.